அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம். நம்பிக்கைக்கு உரிய நல்ல மனிதர்கள் யார்? இந்த ஒரு தேவை எல்லோருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். பள்ளி தோழர் முதற்கொண்டு வாழ்க்கை இணையிலிருந்து பார்ட்னர்ஸ், பிற்காலத்தில் வந்து அமையும் உறவுகள், இவைகளில் நல்ல உள்ளங்களை நாம் கண்டாக வேண்டும். அதற்கு இந்த ஸ்லோகம் உதவி செய்யும். அது என்ன? 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று அமர, பாவிகள் யாரும் பார்க்காது இருந்தால் அவன் நம்பிக்கைக்குரிய நல்லவன். இதில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இதுவரை நாம் பார்த்த ஸ்லோகங்களில் பெருவாரியான ஸ்லோகங்கள் இந்த அமைப்பு உள்ள கிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருந்து என்று ஒரு வார்த்தை வரும். ஆனால் இங்கே அதுபோல் சொல்லப்படவில்லை. 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று, அவ்வளவுதான். கேந்திரங்களில் என்றோ திரிகோணங்களில் என்றோ சொல்லப்படவே இல்லை. இதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, சொல்கிறேன். பாவர்கள் யாரும் பார்க்காது இருந்தால், தர்மஸ்தானாதிபதி 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் அவன் நல்லவன், நம்பிக்கைக்கு உரியவன். தர்மஸ்தானம் என்று சொல்வார்கள் 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியை முதலிடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் இந்த 9ஆம் இடத்தை தான் வைக்க முடியும். கேந்திரங்களை விட திரிகோணம் அதிர்ஷ்டமிக்கது. திரிகோணம் 5, 9க்கு உடையது. 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 5ஐ விட 9 அதிமுக்கியம், சாஸ்திரம் சொல்லுகிறது. அவன் ஆட்சி உச்சம் பெற்றால், ஒரு நல்லவன், கொடை குணம் உள்ள நல்லவன் அதிகமான பணத்தை பெற்றால் வாரி வழங்குவான். ஏனென்றால் பெற்றதை விட கொடுத்ததில் தான் அவனுக்கு மகிழ்ச்சி. அதுதானே பிறவி குணம். கர்ணன் அப்படித்தானே இருந்தான். அதுபோல் 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல விஷயங்களில், தர்மமான விஷயங்களில் பற்று வலுத்து காணப்படும். ஒரே ஒரு நிபந்தனை என்ன? பாவிகளுடைய சேர்க்கையோ பார்வையோ எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்க வேண்டும். பார்த்தால் கெட்டது, அமிர்தம். ஆனால் ஒரு துளி விஷப்பட்டால் கெட்டுப்போகத்தானே செய்யும். ஆக பாவிகள் யாரும் பார்க்காமல், பாவிகளுடைய சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் அவர் நம்பிக்கைக்குரிய நல்லவராக இருப்பார். இந்த சுலோகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்ன? 9ஆம் இடத்தின் மகத்துவம். அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் ஏற்படுகின்ற சிறப்பு. அவர் நல்ல இடத்தில் தான் அமர வேண்டும் என்றெல்லாம் கணக்கில்லை. இப்படி இருந்தாலே போதும் என்ற ஒரு சாட்சி. ஆக இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று பாவிகள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால், பார்வை படாமல் இருந்தால் அவர் நம்பிக்கைக்குரிய நல்லவர். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம்.
உத்திரட்டாதி அஸ்வினி மிருகசீரிஷம், புனர்பூசம் மகம் உத்திரம், சித்திரை விசாகம் அனுஷம், மூலம் உத்ராடம் அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, எதிர்பாரா பண வரவு இன்று உண்டு மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பிரியவர்கள் இன்று உங்கள் மீது சற்று அதிகமான பிரியத்தை காட்டுவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். எதை தொட்டாலும் வெற்றி இன்று உண்டு. தொழில் சாணம் நல்லபடியாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இது நாள் வரை நீங்கள் வைத்திருந்த கொள்கை, ஒரு கோட்பாடு சரியா தவறா என்ற ஒரு சர்ச்சை இன்று பெருமளவில் உங்களுக்கு எழும். சற்று கவனம். கடகராசி அன்பர்களே, அந்நிய உதவி கிடைக்கலாம். ஒரு புது எண்ணம் உருவாகி அந்த எண்ணப்படி செயல்பட்டு வெற்றியும் காணலாம். மொத்தத்தில் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல செயலை இன்று நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும் நாள். நீங்கள் செய்யும் ஒரு காரியத்தால், வேலையால் அல்ல, எதுவெல்லாம் நமக்கு தீமையை கொடுக்குமோ அவைகளையெல்லாம் களைந்து இந்த நன்மையை காண்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு முக்கியமாக நடக்க இருப்பது, நன்றி மறக்காதவன் என்று ஒரு சிலர் சொல்லும் அளவுக்கு சில சம்பவங்கள் நடைபெறும். ஆத்ம திருப்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றிகரமான உங்கள் திறமையை காட்டி உங்களது ஆவலை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் இந்த நாள். சொத்து சுக சேர்க்கை ஏற்படலாம். தனுசு ராசி அன்பர்களே, காலையிலிருந்து மாலை வரை ஒரு 10 முயற்சி செய்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக 8 முயற்சிகளில் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் 2 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று பணச்செலவு, தேவையில்லாத செலவு செய்ய வாய்ப்பு உண்டு. மற்றொன்று பேச்சின் மூலமாக சில தொந்தரவுகளை நீங்களே விலைக்கு வாங்கிக் கொள்வது போல் இன்று காட்டுவதால் அதிலும் கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ஒரு உண்மையான வீரன் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவான். அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. நல்ல நாள்.
மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலை செய்தாலும் ஒரு சிறு பிழை, சிறு குறை கூட இல்லாமல் செய்வீர்கள். நல்ல ஒரு பெருமையும் ஏற்படும். இந்த நாள் குறையின்றி ஒரு செயலை செய்து பெருமை அடையும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.